எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா 6 சீரீஸ்க்குரிய உங்களுடைய ப்ரொடிக்ஷன் பிளெஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 6/15/24. அதே மாதிரி உங்களுடைய கூட்டி எண் வந்து 6 வர்றவங்க இந்த ரீடிங் வந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து ப்ரொடிக்ஷன் இந்த டெக்கில் இருந்து நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஒரு அட்வைஸ் சிவா ஆரக்கிள் டெக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரீடிங் வந்து 4 மந்த்ஸ்க்குரிய ரீடிங், அப் டு 4 மந்த்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய ரீடிங். இதில் வந்து 2 கார்டு பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுடைய ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 6 சீரீஸ்க்குரிய உங்களுடைய ரீடிங். ஃபஸ்ட்டு கார்டே வந்து 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. செகண்ட் கார்ட் ஸ்ட்ரென்த், 7 of Pentacles. Okay, Page of Cups, Empress and Chariot அப்படின்றது வந்திருக்கு. சம் மிக்சட் எனர்ஜி இருக்குங்க உங்கள்கிட்ட. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 சைடு, அதாவது வந்து உங்களுடைய எமோஷ்னல் சைடும் காமிக்குது ரிலேஷன்ஷிப் வைஸ், அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் சைடும் காமிக்குதுங்க. நீங்கள் பாஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, நல்ல ஒரு சேலரி வைஸ் இருந்திருக்கும், இல்லை ஒரு நல்ல போஸ்ட்டில் ஒரு வேல்யூபிள் ஜாப் அப்படின்னு சொல்லலாம் இருந்திருப்பீங்க. ஓகே, இன் பிட்வீன் அட் ப்ரெசென்ட் கூட அதில் இருக்கலாம், பட் கொஞ்சம் ஒர்க் அப்படின்றது வந்து ஹெவியராக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கும். ஓகே, இது வந்து அட் ப்ரெசென்ட் ஸ்டேஜ் அப்படின்றது சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு வந்து கம்மிங் 4 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் நினைக்கிற ஒரு ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும், ஓகே, உங்களுக்கு வந்து கையில் கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த சேரியட் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எஃபர்ட் அப்படின்றது வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கீங்க, லைக் எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஒர்த் அப்படின்றது வந்து நீங்கள் இழக்கலையணும். நீங்கள் என்ன தான் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்திருந்தாலும், மணி வைஸில் இஷ்யூஸ் இருந்திருந்தாலும், ஈவன் வந்து இது வந்து எமோஷ்னலாக எனக்கு பெருசாக இங்கே தெரியலை, பட் இருந்தாலும் வந்து இருக்குது, பேஜ் ஆஃப் கப்ஸில் இருக்குது. மேபி அதுலேயும் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக எப்படி இருக்குன்னா அப் அப் டவுன் அப் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களோடதுல. எஸ், இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கிற விஷயங்கள் ஒரு எப்படி வந்திருக்கு பாருங்கள், 9 of Pentacles. எஸ், கிடைக்கிற விஷயங்கள் 9 of Pentacles. ஸோ இழந்தது கூட நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் எடுத்துக்க போகிறீங்க, மீட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான், ரீகெயின் ஆக போகிறீங்க. அது வந்து ஒரு நார்மல் சக்ஸஸ் கிடையாது, ஒரு அபரிவிதமான. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு மணி வைஸில் ஒரு பென்டக்கிள் சைடில் தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதே மாதிரி எமோஷ்னல் சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த கார்ட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக எனக்கு தெரியலை. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எமோஷ்னல் சைடில் விட உங்களுடைய ஒர்க், உங்களுடைய செல்ஃப் கேர், உங்களுடைய க்ரோத் அப்படின்றதான் எனக்கு வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு போஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹையர் லெவல் போஸ்ட் போகணும், இல்லை படிக்கணும், இல்லை வந்து வீடு வாங்கணும், இல்லை வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை வந்து உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய இஷ்டம் எதுவோ அதுதான் நீங்கள் பண்ணணும். இது வந்து ஃபேமிலியாக இருந்தால் உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் பசங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. இது வந்து லேடிஸாக இருந்தால் சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய செல்ஃப்காக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களுடைய கார்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஓகே, பட்
உங்களை எனக்கு இண்டிவிஜுவலாக ஏன் உங்களோட ஐடென்டிட்டி வந்து இங்கே சொல்லணும் அப்படின்னு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ரஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ உங்களை வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற இந்த கார்ட்ஸ் மூலயமா எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுடைய ஒர்த் அண்ட் வேல்யூ வந்து குறையவே இல்லைங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் உங்களை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து டவுன் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தாலும் நீங்கள் வந்து அதிலேருந்து சடிக்காமல் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அதை பார்த்து அவங்க வந்து பிரமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களுடைய வேல்யூ வந்து நீங்கள் குறைச்சிக்கல, நெக்ஸ்ட் ஹையர் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அது மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் அதை கேர் பண்ணலை அப்படின்ற ஒரு மீனிங்கும் வருது. ஸோ இதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விதமான மாற்றங்கள். ஸோ 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து கொண்டு வர போகிறீங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, பாஸ்டில் சில விஷயங்கள் எமோஷ்னல் சைடில் வந்து ட்ரைன் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது வருது. அட் ப்ரெசென்ட் உங்களுடைய எமோஷ்னல் சைட் பொறுத்த வரைக்கும் பேஜ் ஆஃப் கப்ஸ். மேபி நீங்கள் நினைக்கிற பர்சன், இது வந்து இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, இது ரிலேஷன்ஷிப்க்கு சூட் ஆகும். அந்த பர்சன் வந்து இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க உங்களை நினச்சி அப்படின்ற மாதிரி கூட எனக்கு அந்த தாட் வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் விலகி ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் கேர் அப்படின்ற மாதிரி கூட தெரியுது, உங்களுடைய க்ரோத்துக்காக அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ வந்து அந்த பர்சன் இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இந்த பர்சன் உங்களை வந்து முன்னாடி ஸோ உங்களுடைய ஒர்த் புரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது எனக்கு, அந்த வைப் வருது. ஓகே, ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிளெஸிங் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓவரால் குட்டுங்க. உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் பசங்களுக்காக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. சிலருக்கு வந்து அலைன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த 4 மந்த்ஸ்க்குள்ளே சான்சஸ் இருக்குங்க. நல்ல பிளேஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கார்டே மேரேஜ் கார்டு தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட சக்ஸஸ், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒர்க் சைடில், உங்களுடைய பென்டக்கிள்ஸ் க்ரோத்தில் வந்து தெரியுதுங்க. ஸோ நீங்கள் ஈவன் படிக்கிறதா கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து சான்சஸ் இருக்குது, ஐடியா இருக்கலாம், அது வந்து படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் புல் நந்தி வந்திருக்குங்க. சூப்பர் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அட்டைன் சக்ஸஸ் த்ரூ ஸ்பிரிச்சுவல் பர்சியூஸ் அண்ட் பேஷன்ஸ். ஸோ இந்த சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது கார்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த சக்ஸஸ் வந்து இப்போ ரீச் ஆக போகுது இந்த 4 மந்த்ஸ்க்குள்ளே. அவ்வளோ பேஷன்ஸாக அவங்களுடைய டேலண்ட்ஸ், எஃபர்ட்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டுருக்கீங்க. அதற்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சேர போகுது உங்கள் கையில். அதுதான் உங்களுடைய கார்ட்ஸோடைய மீனிங். வாவ். ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்ட் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு, பிளெஸிங்ஸ். ஸோ எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த கார்டு மெயினாக என்ன அப்படின்னா, ஸோ உங்களுடைய மனசில் ஏதாவது வருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் நீங்களே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் முதல்ல ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களையும், சிலர் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸாக பழகியிருக்கலாம், உங்கள் மேலே நிறைய அன்பு வச்சுருந்துருக்கலாம். பட் ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம், அப்போ வந்து டக்குன்னு அவங்கள வந்து கேட்டிருக்கலாம் நீங்கள், இல்லை அந்த தப்பை வந்து மன்னிக்காமல் இருக்கலாம். அதுக்கு தான் இந்த கார்டு. ஸோ அப்படி இருந்துச்சு அந்த மன உறுத்தல் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா, வாலண்டரியாக நீங்களே அவங்கள பேசிடலாங்க, கால் பண்ணி பேசலாம். இது வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், சின்ன தப்பாக இருக்கலாம். பட் அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எனர்ஜி பிளாக்ஸ் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுடைய பாசிட்டிவிட்டியில் வந்து பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபாஸ்டரிங் ஏ பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப், இந்த எனர்ஜி பிளாக்ஸை வந்து கட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கோங்க. இந்த பேஷன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கணும்ல, நீங்கள் வெயிட் பண்ண விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஈவன் இது வந்து லவ் சிச்சுவேஷன் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.